சிறைகளில் சாதிய பாகுபாடு காட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் அதிரடியான கருத்தை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. சிறைகளில் ஜாதியை பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இந்த கருத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. எஸ்சி, எஸ்டி உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களை சிறைகளில் பாகுபாடுடன் நடத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளது உச்சநீதிமன்றம். தண்டனை குறைப்பு, சிறைகளில் சுத்தம் செய்வது, சமையல் செய்வது போன்ற பணிகளில் ஜாதிய பாகுபாடு காட்டக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. சிறைகளில் ஜாதியை வைத்து பாகுபாடு காட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிறைகளில் ஜாதியை பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. எஸ்சி, எஸ்டி உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களை சிறைகளில் பாகுபாடுடன் நடத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். எந்த வழக்குல உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது? விவரங்கள். அதாவது சிறைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வுதான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. டி.ஒய். சந்திரசூட், அதேபோல் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுதான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் காலனிய சட்டங்கள் தற்போதைய கிரிமினல் சட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பதை நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டங்கள் குடிமக்களினுடைய கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்த வேண்டும். சாதிய பாகுபாட்டை ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது. அதே சமயத்தில் பல காலமாக சாதிய பாகுபாட்டால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதனுடைய கண்ணியம், சம உரிமை மறுக்கப்பட்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது என்பதும் நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் தற்போது அரசியலமைப்பு அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவம், சம உரிமை வழங்கியிருக்கிறது. சிறைகளில் சாதிய பாகுபாடு என்பது கூடாது. இதனை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். கைதிகளினுடைய கண்ணியத்தை காக்க வேண்டியது என்பது மாநில அரசினுடைய பொறுப்பாக இருக்கிறது. கைதிகளை மனிதாபிமானத்துடன் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்பதும் நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. கைதிகளினுடைய மனநிலை, உடல்நிலை குறித்து சிறை நிர்வாகம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதும் நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. சிறைகளில் கைதிகளை மனிதாபிமாற்ற செயலை செய்ய வைத்தாலோ, மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டாலோ அதற்கு மாநில அரசுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்பதும் நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதாக தொடரப்பட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழகம், கேரளம் ஆகிய 11 மாநிலங்களுக்கு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான வழக்கு என்பது சுகன்யா சாந்தா என்ற பத்திரிகையாளர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வுதான் இந்த அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சாதிய அடிப்படையிலான இந்த மனிதாபிமானமற்ற செயல்களில் சிறையில் நடைபெற்றால் அதை அந்தந்த மாநிலங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு அதிரடியான ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகள் சிறைத்துறையில் இருக்கக்கூடாது, சிறைகளில் இருக்கக்கூடாது என்பதும் நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இது மாநில அரசுகளுடைய கவன ஈர்ப்புக்கு ஒரு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.